ஹலோ கைஸ், இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வேறு லெவலான மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம். அதை நம்ம ஜிலேபி மீன் செய்ய போகிறோம். நம்ம மீன் சமைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். வரமிளகா வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம மீன் சமைக்கிறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பொடி பொடியாக நறுக்கி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் புளி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 தக்காளி எடுத்துருக்கோம். சின்ன சின்ன தக்காளி தான் நல்லா இப்படிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம எடுத்துருக்கோங்க. அது வந்து நம்ம தட்டணும். ரைஸ் நான் கொஞ்சம் கல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செடியில் பொரிச்ச கருவேப்பிலை உள்ள போட்டுக்கலாம். இது வந்து நம்ம குடமிளகாய் பார்த்திங்களா, காஞ்ச மிளகாய், அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ரைஸ் அப்புறம் நம்ம கல் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா சேர்த்திக்கலாங்க. ரைஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும், நல்லா கோல்டன் கலரில் நல்லா வெந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி தான் போடணும். பொடி பொடியாக நறுக்கின தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போட்டுக்கலாம். தக்காளி நம்ம போட்டாச்சுங்க. தக்காளி நல்லா வெந்துட்டுருக்குது. நல்லா வந்து தக்காளி வேகட்டும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி தான் நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். புளி தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடிகளை ஆட் பண்ணணும். கொதிச்சுட்டு இருக்குது. மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மீன் குழம்பு மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஜேபியில் தான் வாங்கியிருக்கோம். கடையில் வாங்கின மசாலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். மீன் குழம்பு மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாங்க. ரைஸ் நம்ம எல்லா பொடியும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து கிரேவி மாதிரி வேணுமா இல்லை தண்ணி மாதிரி வேணுமாங்கிற அளவுக்கு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீன் பீஸ் தான் ஒவ்வொன்றும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம குழம்புக்கு தேவையான மீறில் நம்ம உள்ளே சேர்த்தியாச்சுங்க. அது நல்லா வேகிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வெந்துடுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா சும்மா தூக்கலாக இருக்குது. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் போட்டால் சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கிடச்சா போடுங்க, கிடைக்காட்டி பரவாயில்ல விட்டுருங்க. மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா அது உள்ளே கரைஞ்சிரும். ரைஸ் மீன் குழம்பு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் வெந்தாச்சு. அடுத்து நம்ம ரைஸ் மீன் குழம்பு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி டேஸ்ட்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ரைஸ் அவ்வளோதான். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி